மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அதிமுக கட்சியை தொடங்கி இன்றோடு 49 ஆண்டுகள் நிறைவடைகிறது. 50வது ஆண்டின் பொன்விழா தொடக்கத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசியலை ரீவைண்ட் செய்து பார்த்தால் அதில் அதிமுகவின் 50 ஆண்டு காலங்களில் பாதி ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலும் மற்ற காலங்களில் எதிர்க்கட்சியாகவும் இருந்துள்ளது. எம்ஜிஆருக்கு முன்னும் சரி, எம்ஜிஆருக்கு பின்னும் சரி, பல தலைவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர், புதிய கட்சியை தொடங்கியுள்ளனர். ஆனால் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை போன்று ஒரு பலமான கட்சியை யாராலும் ஸ்தாபிக்க முடியவில்லை. அதனால்தான் தமிழ்நாடு அரசியலில் இன்றளவும் மிகப்பெரிய பிளவாக கருதப்படுகிறது எம்ஜிஆரின் நீக்கம். 1953 அறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த எம்ஜிஆர் 1967 சட்டமன்ற உறுப்பினரானார். 1969 திடீரென அண்ணாவின் மறைவு திமுகவை கலக்கம் கொள்ள செய்த நிலையில் எம்ஜிஆர் கருணாநிதி அவர்களை ஆதரித்தார். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரானார். 1971 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக கருணாநிதியை முன்னிறுத்தி எம்ஜிஆர் வாக்கு சேகரித்தார். மாபெரும் வெற்றியை திமுக பெற அமைச்சரவையில் எம்ஜிஆருக்கு இடம் கொடுக்கப்படவில்லை. எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் இடையே இடைவெளி கூட தொடங்கியது. இந்நிலையில் 1972 அக்டோபர் 8 திமுக அமைச்சர்கள் முதல் முக்கிய நிர்வாகிகள் வரை கணக்கு வழக்குகளை பொதுவெளியில் மக்களிடம் காட்ட வேண்டும் என பொதுக்கூட்டத்தில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார் எம்ஜிஆர். கட்சியில் சலசலப்புகள் மேலோங்க உட்கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் பேசியதற்காக 1972 அக்டோபர் 10 கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து 1972 அக்டோபர் 14 திமுகவின் பொதுக்குழு கூடியது. இனி சமரசத்திற்கு இடமில்லை, எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார் என அறிவித்தது திமுகவின் பொதுக்குழு. இதைத் தொடர்ந்து திமுகவிலிருந்து விலகுகிறேன் என அறிவித்த எம்ஜிஆர் 2 நாளில் புதிய கட்சியை தொடங்குவேன் என்றார். 1972 அக்டோபர் 15 அனகாபுத்தூர் ராமலிங்கம் பதிவு செய்திருந்த அதிமுகவில் இணைந்தார் எம்ஜிஆர். 1972 அக்டோபர் 17 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது. மெல்ல மெல்ல அதிமுக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்க 1973 திண்டுக்கல் தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜாங்கம் மரணமடைந்தார். அதைத் தொடர்ந்து 1973 மே 20 நடந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக மாயதேவரை முன்னிறுத்தினார் எம்ஜிஆர். கிராமம் கிராமமாக கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் பிரச்சாரம் செய்தனர். இறுதியில் அதிமுகவை சேர்ந்த மாயதேவர் வெற்றி பெற்றார். அடுத்ததாக அதிமுகவின் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு 1977 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அதற்கு முன்பாக மார்ச் மாதம் நடைபெற்றிருந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இணைந்து 36 இடங்களை வென்றன. இதனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் மீதான எதிர்பார்ப்பு எகிரியிருந்தது. 1977 ஜூன் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்ட அதிமுக 144 இடங்களில் வென்றது. சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சராக முதல் முறையாக காலடி எடுத்து வைத்தார் எம்ஜிஆர். 1980 கூட்டணிகள் மாறின. திமுகவும் காங்கிரசும் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. அதில் 37 இடங்களை திமுக கூட்டணி வெல்ல எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் கலைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1980 மே 28 மீண்டும் தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 162 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2வது முறையாக சட்டமன்றம் சென்றார் எம்ஜிஆர். இதைத் தொடர்ந்து 1982 அதிமுகவில் இணைந்தார் ஜெயலலிதா. அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. 1984 மார்ச் 24 மாநிலங்களவை உறுப்பினராக ஜெயலலிதா நியமிக்கப்பட்டார். அதே ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில்தான் 1984 டிசம்பர் மாதத்தில் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதில் தமிழ்நாட்டின் எல்லா மூலைகளுக்கும் சென்று சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் ஜெயலலிதா. அதிமுக தலைமையிலான கூட்டணி 195 இடங்களில் வெற்றி பெற்றது. தேர்தல் முடிவுகள் 1984 இறுதியிலேயே வந்துவிட உடல்நல
உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த எம்ஜிஆர் 1985 பிப்ரவரி மாதம் 3வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணை ஏறினார். அதன் பிறகு தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்த எம்ஜிஆர் 1987 டிசம்பர் 24ஆம் தேதி காலமானார். எம்ஜிஆரின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க வந்த ஜெயலலிதா வாகனத்திலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டார். இதைத் தொடர்ந்து அதிமுக பிளவுபட்டது. ஒரு பக்கம் ஜானகி அணி, இன்னொரு பக்கம் ஜே அணி என்று. இந்த அரசியல் சூழலில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 169 இடங்களில் வெற்றி பெற மீண்டும் கருணாநிதி முதலமைச்சரானார். ஜெயலலிதா, ஜானகி இருவருமே அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை சொந்தம் கொண்டாடியதால் அந்த சின்னம் முடக்கப்பட்டு ஜானகி அணிக்கு இரட்டை புறாவும் ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கப்பட்டது. ஜே அணி 27 இடங்களிலும் ஜானகி அணி வெறும் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வி அடைந்ததால் அரசியலிலிருந்து ஜானகி விலக 27 இடங்களை கைப்பற்றியிருந்த ஜெயலலிதாவின் கட்டுப்பாட்டுக்குள் அதிமுக வந்தது. இந்திய பிரதமர் காந்தி படுகொலை முடக்கப்பட்டிருந்த இரட்டை இலை சின்னம் மீண்டும் அதிமுகவிற்கு வழங்கப்பட்டது. இத்துடன் 1991 ஜூன் 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை அதிமுக சந்திக்க 164 இடங்களை அதிமுக கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் காலடி எடுத்து வைத்தார் ஜெயலலிதா. ஆட்சி பொறுப்பில் இருந்த முதல் 5 ஆண்டுகளில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற வளர்ப்பு மகன் சுதாகரின் திருமணம், சொத்து குவிப்பு வழக்கு சர்ச்சை, இதெல்லாம் கடும் அதிருப்தியை மக்களிடம் ஏற்படுத்த 1996 ஜூன் 24ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 221 இடங்களில் வென்றது. அதிமுக வெறும் 8 இடங்களில் மட்டுமே வென்று படுதோல்வி அடைந்தது. 2001 மே 10ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 196 இடங்களில் வென்றது அதிமுக தலைமையிலான கூட்டணி. ஆனால் ஊழல் வழக்குகளில் சிக்கியிருந்த ஜெயலலிதா முதலமைச்சராக தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால் ஓ பன்னீர்செல்வத்தை தற்காலிகமாக முதலமைச்சராக நியமித்தார் ஜெயலலிதா. அதைத் தொடர்ந்து 2001 டான்சி வழக்கிலிருந்து ஜெயலலிதாவை விடுதலை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க 2002 பிப்ரவரி மாதம் நடந்த ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஜெயலலிதா வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சரானார். இதைத் தொடர்ந்து 2006 மே 8ஆம் தேதி நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 163 இடங்களில் வெற்றி பெற்று கருணாநிதி முதலமைச்சரானார். 2011 ஏப்ரல் 13ஆம் தேதி நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 203 தொகுதிகளில் வெற்றி பெற மீண்டும் முதலமைச்சராக அரியணை ஏறினார் ஜெயலலிதா. 2014 செப்டம்பர் 27 சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உட்பட 4 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட எம்எல்ஏ பதவியையும் முதல்வர் பதவியையும் ராஜினாமா செய்தார் ஜெயலலிதா. அதைத் தொடர்ந்து பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்ட ஜெயலலிதா 2014 அக்டோபர் 18 உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து 21 நாட்களுக்கு பிறகு பெங்களூர் சிறையிலிருந்து வெளியே வந்தார். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் மீண்டும் 2வது முறையாக ஜெயலலிதாவால் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். 1991 முதல் அதிமுக ஒரு முறை, திமுக ஒரு முறை என மாறி மாறி அரசு அமைத்து வந்த நிலையில் 2016 மே 16 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 134 இடங்களை வெல்ல தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்தார் ஜெயலலிதா. ஆனால் இந்த முறை ஜெயலலிதா நீண்ட நாட்கள் முதலமைச்சர் அரியணையில் அமரவில்லை. 2016 செப்டம்பர் 22ஆம் தேதி உடல்நலக் குறைவால் நள்ளிரவில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதா 72 நாட்கள் கொடுக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி 2016 டிசம்பர் 5ஆம் தேதி உயிரிழந்தார். அன்று நள்ளிரவே மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஓ பன்னீர்செல்வம். ஜெயலலிதாவின் மறைவை தொடர்ந்து அதிமுகவின் மூத்த தலைவர்களான செங்கோட்டையன், தம்பிதுரை போன்றவர்கள் சசிகலாவை சந்தித்து கட்சியை இனி நீங்கள்தான் வழிநடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில்தான் 2016 டிசம்பர் 29 அதிமுகவின் பொதுக்குழு கூட்டப்பட்டு கட்சியின் பொதுச் செயலாளராக ஒருமனதாக நியமிக்கப்பட்டார் சசிகலா. 2017 ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்தபோது அதற்கான தடைகளை நீக்கி ஜல்லிக்கட்டு நடத்தலாம் என்ற உத்தரவை செயல்படுத்தினார் அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இது அவருக்கான செல்வாக்கை பெருக்கி வந்த நிலையில் 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி திடீரென தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம்.
அதே நாள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் சசிகலா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆட்சியமைக்கப் போகிறார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2017 பிப்ரவரி 7ஆம் தேதி இரவு 9 மணி ஜெயலலிதாவின் சமாதியில் திடீரென வந்த ஓ பன்னீர்செல்வம் 40 நிமிடங்கள் கண்மூடி தியானம் செய்தார். தன்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா கடிதம் பெற்றதாக ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தினார். அவர் பின் 10 எம்எல்ஏக்கள் அணிவகுக்க சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் 130 பேர் கூவத்தூர் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். தமிழ்நாடு அரசியல் களமே பரபரப்பாக அதிர்ந்து கொண்டிருந்த நிலையில் 2017 பிப்ரவரி 14ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கு சிறை தண்டனையை உறுதி செய்தது பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம். அதே நாள் அதிமுகவின் சட்டப்பேரவை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். சசிகலா சிறைக்கு சென்ற பின் இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகளிடையே தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற 2017 ஆகஸ்ட் 21 தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஓ பன்னீர்செல்வம். மேலும் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர்கள், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் என இரட்டை தலைமை உருவானது. இந்நிலையில் ஜெயலலிதாவின் சமாதியில் சபதம் எடுத்த சசிகலா 2021 ஜனவரி 27ஆம் தேதி பெங்களூர் சிறையிலிருந்து விடுதலையானார். வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்க தமிழ்நாடு அரசியலில் இவரின் வருகை எத்தகைய அதிர்வலையை ஏற்படுத்த போகிறது என எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அதிமுகவின் தலைமை கட்சியில் சசிகலாவிற்கு இடமில்லை என்பதை வலியுறுத்த அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் சசிகலா. இதைத் தொடர்ந்து 2021 ஏப்ரல் 6 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற திமுக தலைமையிலான கூட்டணி 133 இடங்களில் வெற்றி பெற்று முதல் முறையாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்க அதிமுக வெறும் 66 இடங்களில் மட்டுமே வென்றது. இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் அதிமுக நிர்வாகிகளிடம் சசிகலா தொலைபேசியில் பேசி வர அதிமுக தலைமை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று சசிகலா அஞ்சலி செலுத்த 50வது ஆண்டில் அதிமுக தலைமைக்கான போர் நடைபெற்று வருகிறது. அதிமுகவில் அதிகாரத்தை செலுத்தி பொன்விழாவை கொண்டாடப் போவது யார்? பொறுத்திருந்து பார்ப்போம்.